குயிலே குயிலே பூங்குயிலே மயிலே மயிலே வா மயிலே. குயிலே குயிலே பூங்குயிலே மயிலே மயிலே வா மயிலே. ஒரு பூஞ்சோலையே உனக்காகத்தான் கூத்தாடுதே வா வா. குயிலே குயிலே பூங்குயிலே மயிலே மயிலே வா மயிலே. ஒரு பூஞ்சோலையே உனக்காகத்தான் கூத்தாடுதே வா. குயிலே குயிலே பூங்குயிலே மயிலே மயிலே வா மயிலே. நீ சிணுங்கும் அழகு வண்ண தொட்டாலே சிலுக்குதடி. பட்டாலே பத்தி கொள்ளும் காதலிது ஒட்டாதே தள்ளி நில்லு. செட்டுக்கொரு பட்டு துணி கட்டித்தரவா, மொட்டுக்கர முத்துச்சரம் கொட்டித்தரவா. ஒட்டிக்கிற கட்டிக்கிற சிட்டுக்குருவி கட்டுக்கதை விட்டு ஒரு பாட்டா படிக்கும். நிஜமா நிஜமா நான் தவிச்சேன், உன்னையே நினைச்சு உயிர் வளர்த்தேன். இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்னாலும் உள்ள கதை. குயிலே குயிலே பூங்குயிலே மயிலே மயிலே வா மயிலே. ஒரு பூஞ்சோலையே உனக்காகத்தான் கூத்தாடுதே வா. குயிலே குயிலே பூங்குயிலே மயிலே மயிலே வா மயிலே. ராசாதி ராசனத்தான் கட்டிக்கொள்ள ராசாத்தி ஆசைப்பட்டா. ராசாத்தி என்ன செய்வா, அவளுக்குன்னு ராசாவா நான் பிறந்தா. அன்னைக்கொரு எழுத்து எனக்கு எழுதிப் புட்டா, இன்னைக்கதை அழிச்சா அவ எழுதப் போறா. பெண்ணே பழி அவன் மேலே சொல்லாதடி, ஆண் பாவம் பொல்லாது பொல்லாதடி. தவறோ சரியோ விதி இதுதான், சரிதான் சரிதான் வழக்கெதுக்கு. இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்நாளும் உள்ள கதை. குயிலே குயிலே பூங்குயிலே மயிலே மயிலே வா மயிலே. ஒரு பூஞ்சோலையே உனக்காகத்தான் கூத்தாடுதே வா வா. அந்த மாதிரி தட்டி விட்டுறதுல இவங்க எப்படி ஒரு பெரிய ரகசியம் சொல்லலாம். ரொம்ப நன்றி நிற்கிறவர்கள் தான் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ணுற ரெண்டு பேருமே ட்வின்ஸ். இந்த ரகசியத்தை வந்து எப்படி தெரியாமல் சொல்லிட்டாங்க, நம்ம சாப்பிட்டு சொல்ல வேண்டிய நம்ம வேலை. இந்த படத்துக்கு இவ்வளோ பேர் வந்தபோது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. டேரக்டர்லாம் வந்து ஏதோ இன்னும் என்ன புதுசாக பண்ணுற அப்படின்னு ஏன்னா யோசிச்சு வச்சுருக்கியா அப்படின்னு டைரக்டர்கிட்ட இருக்கிறதுல அவர்கிட்ட ஒரு விஷயத்தை யோசிச்சு வச்சுக்கிறதுலே எனக்கு ஒரு பெரிய அவனுக்கு ஒரு பயன் மாதிரி புக்கு வேணும். நான் என்னை பற்றி யோசிச்சு சில விஷயம் பண்ணேன். எவ்வளோ பெரிய பார்த்து பாருங்க, ஒரு பாண்டியராஜன் தங்கிட்ட அசிஸ்டன்ட் அவர் டீ காஃபிலாம் கொடுத்து அப்படி தாஜா பண்ணி வேலை கிடைக்கும் வந்து அப்படியே ஹீரோ வாங்கி டைரக்டாக இருந்தேன். அந்த விழாவுக்கு 25வது விழாவுக்கு வராருன்னா அவருக்கு இருக்க மனசு அவருக்கு தான். நல்லா வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க வேலை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு படம் எடுக்கிறாரு. ஒரு படம் பண்ணியாரு, கபடி கபடி. அந்த படத்துக்கு என்ன ஹீரோ நான், டைரக்டர் நான், கதை திரைக்கதை வசனம் அவர் கஷ்டமான விஷயம். அவருக்கு அதை விட கஷ்டமானது பணம் போகிறது. அது
2 ரிஸ்கையும் என்னை எடுத்துக்கிட்டு என்னை முன்னுக்கு கொண்டு வந்த அந்த தெய்வ மந்திரிகளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இது ஏதோ அனுபவத்தால் பாண்டியராஜன் சொல்லிக்கல, புது இயக்குநர்கள் நிறைய சொல்லணுன்றதுக்காக வந்துச்சுங்க. அப்பப்போ ஒரு பாட்டு கூட 21 வயசில் பாண்டியராஜன் டேரக்டரானா அது எல்லாருக்கும் தெரிஞ்சுது. 22 வயசில் கல்யாணம் பண்ணிட்டேன், 23 வயசில் படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன், 24 வயசில் மியூசிக் பண்ணிட்டேன், 31 வயசில் சுப்ரீம் கோர்ட். இதையும் நோட் பண்ணிட்டு ஏன்னா நல்லது மட்டுமே சொல்லிக்கிட்டா இதெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணி வந்துடலான்றதுக்காக விடாம நான் ஜெயிச்சிட்டேன்னா சொல்ல, இன்னும் போராடி கொண்டு இருக்குதான் அப்பப்போ சொல்லிட்டே இருக்கேன். நிகழ்ச்சி சொல்றேன். இந்த காதலை கொண்டாடி கொண்டு இருக்கும் நாம் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றதுக்கு மிகவும் சந்தோஷமா இருக்குது. இன்னைக்கு வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய பாண்டியராஜன் சார் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியும் ஒருமுறை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் இருந்து இப்போ முதல் நிகழ்ச்சியா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரோபோ அப்படின்னு ஒரு படம், மிக பிரம்மாண்டமான படம். இந்த படத்தை மற்றபடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ரோபோ உருவாக்கி அவருடைய ஸ்டைல ஒரு கலக்கி இருந்தாரு. இன்னைக்கு இங்க மற்றபடிய பாக்கியராஜ் சார் ஒரு ரோபோ உருவாக்கி அவரோட பாணியில அந்த ரோபோ வச்சு கலக்கி இருந்தாருன்னா எப்படி இருக்குது அதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். சார் வணக்கம் சார். உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல, இப்போ இந்த நிகழ்ச்சிக்காக நான் ஒரு வித்தியாசமான ஒரு ரோபோவை கொண்டு வந்திருக்கேன். தட் இஸ் நன் அனதர் மை கிரியேஷன், மிஸ்டர் பாக்கியா த ரோபோட். I am Robo Bhakia. ஓகே, இந்த ரோபோட்ட நீங்க எந்த விதமான கேள்வி கூட கேட்கலாம். குறிப்பா ஆண் பாவத்தை பத்தி ஏகப்பட்ட கேள்வி கேட்கலாம். பிரசி சார் சிம்பிளா கேட்குறேன் சார். வாழ்க்கையில மனுஷன் எது முக்கியம் சார்? அதாவது வலக்கை பி இடக்கை, முருங்கை. அது என்னன்னா, என்னதான் அது ஒரு ரோபோவா இருந்தாலும் அது நான் கிரியேட் பண்ண ரோபோ தானே. ஸோ என்னுடைய டச் அங்கங்க இருக்கதானே செய்யும். ஓகே சார் ரெண்டாவது கொஸ்டின் போலாமா சார்? ஓகே. சம்சாரத்துக்கும் மின்சாரத்துக்கும் என்ன சார் ஒத்துமை? ரெண்டு சொல்ல அருமையா இருக்கதான் தெரியும். என்ன சார் யோ, அது சும்மா ரோபோ வந்து நீ நோண்டி கேட்டு சாரம் வருது, அதெல்லாம் நைட்டு சமாச்சாரம். வேணும் உனக்கு எதுவும் தெரியாதவங்க சொல்லிட்டு இருக்கேன். ஒழுங்கா அடுத்த கேள்வி கேள்வி. சரி சார். சார் நல்ல ஸ்டூடெண்ட் இருக்காங்களா சார்? என்ன சொல்லணும்னா யாரு நல்ல ஸ்டூடெண்ட்னா ஆசிரியருக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்து நம்பர் 1 ஸ்டூடெண்டா இருக்கிறவர் தான் நல்ல ஸ்டூடெண்ட். இன்னைக்கு வரைக்கும் கடைசி வரைக்கும் என் ஸ்டூடெண்ட் யாரு? பாண்டியராஜன் சார். அப்புறம் ஏன் இந்த கேள்வி? நல்ல ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னொரு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வராப்புல. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் நீங்க ஆதரவு கொடுக்கணும். சார் 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 நீங்க நிறைய பேர் மனசுல இருக்கும், அதாவது நான் ஏன் சண்டை போடும்போது வாட்சி கண்ணாடி இதெல்லாம் கழட்டி வைக்கிறேன்னு. இது வந்து சிரிக்க வேண்டிய விஷயம் இல்லை, சிந்திக்க வேண்டிய விஷயம். அதாவது நான் சண்டை காட்சியில வாட்சி கண்ணாடி போட்டு சண்டை போடும்போது அவங்க ஸ்டண்ட் ஆளுங்க வந்து தேவையான அடிச்சு கண்ணாடியோ இல்லை வாட்சை உடைச்சா அடுத்த கண்டினியூட்டிக்கு அது ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஆயிடும். ஸோ இதனால ப்ரொடக்ஷன் பக்கமும் தேவையான லாஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் சமாளிக்கணும்னு சொல்லி நான் அந்த மாதிரி பண்றேன். இதை வந்து நான் மட்டும் இல்லை, இப்போ வளர்ந்துற நடிகர்களும் பண்ணாங்கன்னா சினிமா துறை ஓஹோன்னு இருக்கும். ஓகே சார் ஏங்க, அண்ட வீட்டுக்கார பக்கத்து வீட்டுக்காரனா மட்டும் போய் தலைவருக்கீங்க, ராமாயண கலப்புல வர மாட்டியா? வருது. ஓகேங்க, அதாவது அந்த ராமாயணத்துல சீதாவுடைய அறிமுகத்தால ராவணனுக்கு பெண் பாவம் கிடைச்சது. இங்க சீதாவை அறிமுகப்படுத்தி பாண்டிய ராஜனுக்கு ஆண் பாவம் கிடைச்சது. இப்ப அவர் யார் அறிமுகப்படுத்தாலும் தெரிஞ்சதல்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின். ரொம்ப சந்தோஷம் சார். சார் இந்த படத்துல யாரு? ராமசாமி. இதுல தேட்டி கட்டினாரு விகே ராமசாமி. ஓகே, மிகவும் சிறப்பான சார். இந்த படத்தோட கதை என்ன? இதை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும்னா நாம சிலப்பதி காலத்துக்குள்ள போனோம். சிலப்பதி காலத்துக்குள்ள ஏங்க, இது என்ன சாதாரண கிடையாது. ஒரு சின்ன பையன் எவ்வளவு யோசிச்சு அந்த ஒரு கதையை பண்ணியிருக்காப்புல.
அதுக்குள்ள தான் போயாகணும். அதாவது சிலப்பதிகாரத்தில் கண்ணகிக்கு தப்பான தீர்ப்பு கொடுத்து கஷ்டப்பட்டான் அந்த பாண்டியன், இந்த படத்துல தப்பா ஒரு பொண்ணை பார்த்து கஷ்டப்பட்டான் இந்த பாண்டியன். இதுதான் அந்த படத்துடைய கதை. சார் இவ்வளவு சிறப்பாக சொன்னீங்க. இந்த படத்தோட டைரக்டர் பாண்டியராஜன் சார் பத்தி சில வார்த்தை சொல்லுங்க சார். அது என்ன சில வார்த்தை, பல வார்த்தை சொல்லாம, அதாவது குரு மிஞ்சின சிஷியன் பல பேர் இருக்காங்க, ஆனா குரு மதிக்கிற சிஷியன் பாண்டியராஜன் தான். அது மட்டும் இல்ல, ஒரு மலைக்கு அறிவு எப்படி முக்கியமோ அந்த மாதிரி இந்த கலைக்கு பாண்டியராஜனோட சேவை கண்டிப்பா சேவை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். This is my global concert. Thank you. அடுத்த நிகழ்ச்சியா எந்திரன் படத்துல வந்து கிளிமாஞ்சாரோ அப்படின்னு ஒரு நல்ல பாடல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கும். முதல்ல புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் கிளிமாஞ்சாரோ பாடுறது.
நிறைவாக ஆஸ்கர் விருதை எப்பொழுதும் தப்பிச்சது காதல் கசக்குதையா, வர வர காதல் கசக்குதையா, மனந்தா லவ் லவ்னு அடிக்கும், லவ்னு தான் துடிக்கும், தோத்து போனா குடிக்கும், பைத்தியம் பிடிக்கும். காதல் கசக்குதையா, வர வர காதல் கசக்குதையா. படித்து டிப்ளமோலாம் கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்எல் பட்டம், அதுக்கப்புறம் ரெக்கேட்னு பார்த்து மியூசிக் பண்ணேன். அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் என்கிட்ட யாரும் வந்து நீங்கள் ஏங்க மியூசிக் பண்ணி கேட்கவே இல்லை. அந்த அளவுக்கு நம்ம ஆற்றல். ஆனால் இந்த லட்சுமண் துர்பி இல்லை என்றால் பலவேளை இந்த பாட்டிகளாக பட்டினியாக இருந்திருப்பான். அந்த நன்றியை பணமும் பதவியும் செல்வமும் செல்வாக்கும் வந்தால் மனிதனுடைய மனநிலை மாறும். ஆனால் அது மாதிரிலாம் இல்லை. அவர் 81 அந்த 7 நாட்கள் ஷூட்டிங்கில் அவர் உதவி இயக்குனராக இருந்தார். அது ஒரு சீனில் கூட வருவார். ஆனால் அதுக்கப்புறம் அவருடைய வளர்ச்சியில் என்கிட்ட பெப்ப பேசும்போதும் ஒரு ஒளிச்சு மரத்தை பேசாமல் மிக யதார்த்தமாக பேசுகின்ற, உண்மையை பேசுகின்ற ஒரு நல்ல மனிதர். நான் அந்த இடையில படங்கள் குறையும் போது நான் செய்யாத பிஸ்னஸே இல்லை. ஹோட்டல்லேருந்து, ரியல் எஸ்டேட்லேருந்து, கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து 2 ஹோட்டல் வச்சேன். 2 ஹோட்டலுக்கு வந்துட்டார். உளுந்தூர்பேட்டில் ஒரு ஹோட்டல் ஹைவேஸில் வச்சேன். ஒரு பெரிய ஹோட்டல் கட்டினேன், ஒரு 85 ரூம் போட்டு. அங்கே வந்துட்டார் சிறிபுரம் வாழ்த்துறதுக்கு. ரொம்ப நல்ல உள்ளம் படைத்த மனிதர், நல்ல குடும்பம் இருக்கு அவருக்கு, மகிழ்ச்சியாக இருக்காரு, நம்மளையும் மகிழ்ச்சியாக வச்சிருக்காரு. தான் கடந்து வந்த பாதையில் எல்லாருக்கும் ஒரு அழைப்புதலை கொடுத்து நண்பர், இயக்குனர், நடிகர், நிறைய புத்தகம் எழுதுறாரு. அவர் சிந்தனையா சொல்ற எல்லா விஷயமே நமக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அதில் முக்கியமானது திரைப்படத்தை பற்றி எப்படியாவது பேசணும்னா நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும்னு சில கேள்விகள்லாம் கேட்பாரு. அந்த அளவுக்கு ஒரு ஃப்ராங்கான ஒரு மனிதர். அவர் நல்ல முறையில் இருக்குன்னா ஒரு மகன், ஒரு வீடு, அருமையான குடும்பம், மகிழ்ச்சியாக இருக்கிறாரு. அவர் என்றென்றும் மகிழ்ச்சியோடு அவர் நினைத்ததெல்லாம் வைக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். இந்த படம் வந்தப்பெல்லாம் நான் கை குழந்தையா இருந்திருப்பேன். பாக்கியராஜ் சார் பார்த்து வந்துருது. அந்த ஷோ மூலியமாக தான் சந்தானம், நான் 2 பேருமே விஜய் டிவியில் அறிமுகமானோம். அந்த லுலு சபாவோட டைரக்டர் ராம்பாலா அப்படின்றவர் வந்து பாக்கியராஜ் சார் பேசி தான் நான் வந்து அந்த சம்பளத்தை வாங்கினேன். ஸோ நான் ஏற்கனவே நிறைய வேலைகள் நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் வந்து அப்போ வந்து எனக்கு பேங்க்கில் அக்கௌண்ட் கூட கிடையாது அந்த செக்கை போடுறதுக்கு. அந்த செக்கு ஒரு 5 மாசமா என்கிட்ட தான் இருந்தது. இந்த ஆண்பாவம் 25வது இந்த விழாவை நீங்கள் வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அப்போ அந்த பகுதியில் ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னு திருவிழாவில் மேட்டரை உள்டா பண்ணிச்சுருக்காங்க. இங்கே வாங்க பாண்டியா, நீ வந்து நம்ம சிஷிய பையன்லாம் என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. ஏதோ திருவிழாவில் மேட்டரை உள்டா பண்ண சொல்கிறேன். சரி, நான் தான் கோனாதர். கேள்வி நானே கேட்டுக்குமா? கேள்வி நீங்க ஐயோ எனக்கு தெரியாது தெரியும், நானே கேள்விங்க. நீங்கள் தயவு செஞ்சு பதில் சொல்ல குருவேன். சரி, எவ்வளோ சீக்கிரம் கேளு. பிடிக்க முடியாது பாண்டியராஜையும் அந்த திருட்டு மொழியும்
இந்த பாக்கியராஜ்யம். சொல்லக்கூடியது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உன் கையில மொத்தம் கொடுத்தாங்கல்ல அந்த மேட்டர். சொல்லக்கூடாது, அதை சொல்லவே கூடாது. சாந்தன பிருத்திவி அப்புறம் பசங்களாம் இருக்காங்க, அப்படி வீணா ரொம்ப மாட்டிப்பேன் அப்படின்னு விஷயம். நீ ஒரு பொண்ணுக்கு மொத்தம் தலையா மாட்டி விட்டாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். சேராமல் இருப்பது முருங்கைக்காயை சாப்பிடாத தம்பதிகள். சேர்ந்தே இருப்பது முருங்கைக்காயை சாப்பிடுற தம்பதிகள். தலைவர் சரி சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் செய்யும். அன்புக்கு பாண்டியராஜன் தான். அது வருஷம் அவர் பர்த்டே அன்னைக்கு எல்லா வீட்டுக்கும் அவர் உயரத்திலே ஒரு கேரியர்ல பிரியாணி போவேன். அந்த மேட்டர் தான். அறிவுக்கு ஏண்டா இவ்வளவு பெரிய ஆள பக்கத்துல வச்சு அறிவுக்குன்னு என்னவா கேங்கே கேட்குறீங்க? நாடகம் என்பது நீ அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த காலத்துல காலையில எந்திரிச்சு வேலை செய்யற மாதிரியே நாடகம் போடுவீங்கல்ல, அதுதான். நன்றி சார். கிட்டப்பா அந்த காலத்துல காயாத கானகத்தை பிரியும் சின்னப்பா வந்த காலத்துல காதல் கனிரசமே மன்மத லீலை எம் கேட்டு காலத்துல நடையா இது நடையா நம்ம நடிகர் திலகம் பாணியில ஹலோ ஹலோ சுகமா அடாமா நீங்க நலமா எங்கேயும் தான் கேட்டோம் அண்ணன் எம்ஜிஆர் பாட்டுக்களை. இந்த கால இளைஞர் செய்யும் காதலுக்கு இளையராஜா என்ற பாட்டிருக்கு. வீட்டுல அத பாடுங்க, பொண்டாட்டிய லவ் பண்ணுங்க. நம்ம தகப்பன் பேச்ச தாயின் பேச்ச மதிக்கணும். நீயாக பெண் தேடக்கூடாது. எனக்கு இந்த காதல் கசக்குதையா, வர வர காதல் கசக்குதையா. மனம்தான் லவ் லவ்னு அடிக்கும், லவ் ஒண்ணு தான் துடிக்கும். தோத்து போனா குடிக்கும், பைத்தியம் குடிக்கும். காதல் மோதல் சாதல், காதல் காதல் கசக்குதையா கசக்குதையா கசக்குதையா.